பப்ளிக் பிளேட்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் வெர்சஸ் இந்தியன் டாய்லெட். பப்ளிக் பீப்புள் கிட்ட போயிட்டு நம்ம நீங்க என்ன டாய்லெட் யூஸ் பண்றீங்க, அப்படி யூஸ் பண்றதால என்ன நல்லது இருக்கு என்ன கெட்டது இருக்கு, அது இல்லாத பட்சத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. என்னமோ நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஆனா என்னமோ நடக்க போகுது. சொல்லுங்க சார், உங்களுக்கு எந்த ஹீரோயின் பிடிக்கும்? குஷ்பு பிடிக்கும். ஏன் குஷ்புவை பிடிக்கும்? அவங்களோட ஆக்டிவிட்டி, அவங்களுடைய பேச்சுகள் எல்லாம் பிடிக்கும். நான் அவளை ஆட்ல பிக்ஸ் பண்ணிட்டேன், வெளியே எடுத்தறிய முடியல. அதனால இப்ப லேட்டஸ்ட் நடிகர்லாம் தேர்ந்தெடுக்க முடியல. நோ கமெண்ட், சிம்பிளி வேர். சரி, ஓகே. நீங்க என்ன பைக் யூஸ் பண்ணுவீங்க? அப்படி யூஸ் பண்ற பைக் எதுவா இருந்தா உங்களுக்கு பிடிக்கும்? நான் புல்லட் யூஸ் பண்ணுவேன், R15 ஏபிசி. சமூகம் பெரிய இடம் போட்டு புல்லட் தான். புல்லட்டா? சரி, ஓகே. நீங்க இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுவீங்களா இல்ல வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுவீங்களா? இந்த இடம் தான் தெரியல. இந்தியன் டாய்லெட் இப்ப ஆரம்ப காலத்துல உள்ள இந்தியன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணுவேன். வெஸ்டர்ன் பிடிக்காது. சரி, ஓகே. நீங்க வெளியில ஏதோ சாப்பிடுறீங்க, திடீர்னு அவசரம், ஆனா எங்க மால்க்கு போறீங்க, அங்க வெஸ்டர்ன் தான் இருக்கு, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏதாவது ஃபுட் எடுத்து சாப்பிடுவோம். புரியல. ஃபுட் எடுத்து பிரித்து சாப்பிடுவோம். இல்ல, சாப்பிட்டது உங்களுக்கு செரிக்கல, ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகுது, டாய்லெட் போறீங்க, ஆனா அதுல வெஸ்டர்னா இருக்கு, அது யூஸ் பண்ணுவீங்களா? கேட்கலாம் பாரு, கேரப்பாய மாதிரி ஒரு கேள்விய. அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தா தம் கட்டி அடக்கிக்கலாம். அது வரல தாங்குமா நினைக்கிறேன். தம் கட்டி அடக்கிக்கலாம். அப்படி அடக்கியும் நான் வந்துருவேண்டா அப்படின்னு வருதுன்னு என்ன பண்ணுவீங்க? அப்படின்னா பெய்தான் ஆகணும், அதுக்கு சம்மதப்படுத்தி நான் பெய்தான் ஆகணும். சார் என்ன கருத்தை சொல்றீங்க? நம்ம கடமை நம்ம செஞ்சுதானே சார் ஆரம்பிச்சு. சரி, ஓகே. இப்போ நிறைய பேர் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் யூஸ் பண்றாங்க, அது எந்த விதத்துல நல்லதுன்னு சொல்றீங்க? வெஸ்டர்ன் இப்போ அவங்களுடைய உடம்பு எப்படி இருக்கோ அது பிரகாரம் அவங்க செய்யறாங்க. ஓகே சார், உங்களுக்கு எந்த ஆக்டர் பிடிக்கும்? விஜய் பிடிக்கும். ஓகே. ஆக்ட்ரஸ்ல யாரை பிடிக்கும்? நயன்தாரா. நயன்தாரா. ஏன் நயன்தாரா? மேடம் நீங்க குறைஞ்சீங்கன்னா கஷ்டம், சிலது அர்த்தம் செஞ்சீங்க. ஓகே, நல்லா பண்றாங்க, நல்லா நடிக்கிறாங்க அதனால. ஓகே. நீங்க என்ன மாதிரி ஃபுட் சாப்பிடுவீங்க? எந்த ஃபுட் உங்களுக்கு நிறைய பிடிக்கும்? ஆப்பிள் இந்த மாதிரி. வெஜிடபிள்ஸ் தான் பிடிக்குமா, ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி தான் பிடிக்குமா? ஃப்ரூட்ஸ் பிடிக்கும், அண்ட் நான்வெஜ் அதிகமாக சாப்பிடுவேன். நான்வெஜ்ல எது பிடிக்கும்? சிக்கன். சிக்கனா? உன்ன மாதிரி ஊர் சுத்தி பயவல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். சரி, ஓகே. நீங்க இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுவீங்களா வெஸ்டர்ன் டாய்லெட்? வெஸ்டர்ன் டாய்லெட். ஏன் வெஸ்டர்ன்? இந்தியன் கூட யூஸ் பண்ணுவோம், பட் மேக்ஸிமம் எப்பவுமே வெஸ்டர்ன் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே. நீங்க மாலுக்கு போறீங்க, ஏதோ ஒன்று சாப்பிட்றீங்க, உங்களுக்கு ஒத்துக்கல, அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல இந்தியன் தான் இருக்கு, அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா இந்தியன் தான் யூஸ் பண்ணுவேன். அந்த நேரத்துல இந்தியன் யூஸ் பண்ணுவேன். ஓ, எந்த நேரத்துல எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கணும். ஓகே சார், தேங்க் யூ. சொல்லுங்க, உங்களுக்கு எந்த ஹீரோ பிடிக்கும்? விஜய் தான். விஜய் தானா? ஓகே. ஹீரோயின்ல யாரை பிடிக்கும்? ஹீரோயின்னா நிறைய பேர் இருக்காங்க. என்னடா அனுமார் வால் மாதிரி போயிட்டு இருக்கு. நயன்தாரா. நயன்தாரா. பாத்துட்டே இருக்கேன், ஓவரா பேசிட்டே இருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசினா கொன்னுடுவேன் உன்னை. ஃபுட்ல பிரியாணி. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. ஓகே. இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுவீங்களா இல்ல வெஸ்டர்ன் யூஸ் பண்ணுவீங்களா? இந்தியன். இந்தியன். ஓகே. இப்போ நீங்க ஒரு மால்க்கோ இல்ல எங்கேயோ போறீங்க, பிரியாணி ஃபுல்லா சாப்பிட்டுறீங்க, நல்லா வயிற்ற கலக்குது, வெஸ்டர்ன் டாய்லெட் தான் உங்களுக்கு கிடைக்குது, அதுல நீங்க போவீங்களா? வர நேரத்துல போக வேண்டியதா? நேரத்துல போக வேண்டியதானா? அப்ப எதுவா இருந்தாலும் போயிடுவீங்க? டெபினெட்லி. தேங்க் யூ. சொல்லுங்க, உங்களுக்கு எந்த ஆக்டர் பிடிக்கும்? எனக்கு ஒண்ணு சொன்னா, எனக்கு ஆக்டர்ஸ் யாரும் பிடிக்காது. எனக்கு மகேந்திர சிங் தோனி தான் பிடிக்கும். கிரிக்கெட் பிளேயர் மகேந்திர சிங் தோனி தான். தாய் பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கேன். ஆக்டர்ஸ் பிடிக்காது, அப்ப ஹீரோயின்ஸ்ல யாரும் பிடிக்கும்? ஹீரோயின்ஸ்ல எனக்கு யாரும் பிடிக்காது. யாரையும் பிடிக்காதா? ஏன் தெரியல, எனக்கு தோனி மேல அவ்வளவு ஒரு கிரஷ். ஸோ என்னோட லவ் எல்லாமே அவர் மேல இருக்கு. ஸோ அதனால எனக்கு ஆக்ட்ரஸும் பிடிக்காது, எனக்கு ஹீரோயினும் பிடிக்காது. பூதா, என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர், ஒண்ணு நினைக்கும் போது என்னால முடியலடா. நல்லா விளையாடுவீங்களா? இல்ல, கிரிக்கெட் விளையாடுவேன், அது ஊர் சைடு விளையாடுவோம், நம்ம வில்லேஜ் சைடு. ஸோ அதனால எனக்கு கிரிக்கெட் மேல அவ்வளோ ஒரு லவ், ஸோ தோனி மேல அவ்வளோ ஒரு லவ், அதனால நான் வேற யாரையும் லவ் பண்ணல.
ஓகே So, அதனால உங்களுக்கு என்ன ஃபுட் பிடிக்கும்? எனக்கு ஃபுட்டு வந்துட்டு சாம்பார் சாதம் ரொம்ப பிடிக்கும். சாம்பார் ஆமா, சாதம். எல்லாரும் சொல்லுவாங்க பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் எனக்கு வந்துட்டு இல்ல சாம்பார் சாதம். சாம்பார் சாதம் பிடிக்கும்னாலுமே நீ சாம்பாரான்னு சொல்லி கிண்டல் பண்றவங்க இல்ல நிறைய பேர் நிறைய பேர் இருக்காங்க. பட் இருந்தாலும் நமக்கு அது பிடிக்கும். எனக்கு இப்போ ஸ்பெசிஃபிக்காக அது பிடிக்கும். எனக்கு வெஜிடபிள்ஸ் நிறைய பிடிக்கும். ஸோ அதனால சாம்பார் வித் அது கூட சைட் டிஷ் அப்பளம், பொரியல், வடை, ரசம் இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா நம்ம சாப்பிடும்போது அதோட ஃபீல் நமக்கு நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் சாம்பார், அதுக்கடுத்து காரக்குழம்பு காரம், அதுக்கடுத்து இந்த ரசம் ஊற்றுவாங்க அதில் புளி, அதுக்கப்புறமா தயிர். எல்லாருமே வந்துட்டு இந்த பிரியாணி மட்டும்தான் வந்துட்டு டேஸ்ட் கொடுக்கும், பிரியாணி தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னும் போது நமக்கு அதை விட நமக்கு வெஜ்ஜில் வந்து நல்ல ஒரு ருசி இருக்கு. எப்போ பார்த்தாலும் பிரியாணி பிரியாணி பிரியாணி. ஸோ அதனால எனக்கு சாம்பார் சாதம் நல்லா இருக்கும். ஓகே நீங்க வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுவீங்களா இல்ல இந்தியன் யூஸ் பண்ணுவீங்களா? இல்ல அது இந்தியன் டாய்லெட் தான். இப்போ கரெக்ட்டா என்ன யூஸ்? இந்தியன் டாய்லெட் தான். ஓகே வெஸ்டர்ன் உங்களுக்கு யூஸ் பண்ணி பழக்கம் இருக்கா? அதாவது இல்ல. பிடிக்குமா? இல்ல எனக்கு அது பிடிக்காது. அவ்வளவு பழக்கம். ஓகே பிடிக்காதுன்னு சொல்லிட்டீங்க. நீங்க ஹோட்டல் போறீங்க, ஏதோ ஹோட்டல்னு இல்ல எங்கேயோ மாலோ இல்ல மூவிஸோ ஏதோ ஒத்துக்காத ஒரு டிஷ்ஷை நீங்க சாப்பிடுறீங்க, ஓகே, ஓகே. உங்களுக்கு வயிற்ற கலக்க புரியுது நீங்க சொல்றது புரியுது. அப்ப நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் தான் இருக்கு, இதுலதான் பண்ணி போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி கடவுளே சொல்றாரு, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கு வேற வழி இல்ல, அதுலதான் போயிட்டு அதுலதான் போவீங்களா? நமக்கு வேற ஆப்ஷன் கிடையாது இல்ல. சோ அந்த டைம்ல வந்துட்டு அதுதானே ஆப்ஷன் நமக்கு. சோ இப்படி அதனால நினைக்கலாம், சரி அடக்கிட்டாச்சும் நம்ம வீட்டுக்கே போய் போய்க்கலாம், வீட்டுல எதுக்கு இல்ல போகணும் இல்ல அப்படின்னு. அந்த அளவுக்கு இல்ல. நமக்கு நம்மளோட எமர்ஜென்சி சுச்சுவேஷன், சோ அதை டிபெண்ட் பண்ணியே தான் நம்ம அது பண்ணுவோம். சோ அதனால சூப்பரா பேசுனீங்க, தேங்க்யூ. உங்களுக்கு எந்த ஹீரோ பிடிக்கும்? எனக்கு தனுஷ் தான் பிடிக்கும். ஏன் தனுஷ் பிடிக்கும்? தனுஷ் அப்படின்னா அப்படி தெரியல, அவரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்டிங் பார்த்தா எனக்கு விக்ரம், கமல், தனுஷ் வந்து வெரியன். அது ஒன்றும் சொல்ல முடியாது. பச்சை ஊற்றிருக்கேன் 8 வருஷத்துக்கு முன்னாடியே பச்சை ஊற்றுனது. காட்டுங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. என் எண்ணம் என் ரசிகர்கள் மீது, அவங்க தான் என் வாழ்க்கை. நன்றி. சரி ஓகே, உங்களுக்கு எந்த ஹீரோயின் பிடிக்கும்? ஹீரோயின் பார்த்தா ஜோதிகா தான். ஜோதிகாவா? ஏன் ஜோதிகா பிடிக்கும்? அவங்க அப்பா இருந்தா ஜோதிகா சந்திரமுகியில பார்த்து கவர் ஆயிட்டாங்க. அவங்கள பார்த்து அப்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே அவங்க fan தான் நீங்க. உங்களுக்கு அசின் பிடிக்குமா சமீரா பிடிக்குமா? நம்மளுக்கு எப்பவுமே ஜோதாங்க. சரி ஓகே, எந்த ஃபுட் பிடிக்கும்? ஃபுட்ல என்ன பிடிக்கும்? ஃபுட்ல எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி எனக்கும் பிரியாணி தான் பிடிக்கும். பெருசாலாம் எதுவும் பிடிக்காது. மட்டன் நான் செஞ்சேன்னா பிடிக்கும். ஓகே சரி ஓகே, இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுவீங்களா வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுவீங்களா? எது கிடைக்குதோ யூஸ் பண்ணுவேன். ரெண்டுத்துலயுமே போய் கம்ஃபர்டபுள் தான். இப்போ வீட்டில் இருக்கிறது இந்தியன் தான் இருக்கு. நான் வெஸ்டர்ன்லயும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனா நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, வெஸ்டர்ன் வந்து ஆரோக்கியத்துக்கு கெடுதல், இந்தியன் தான் வந்து நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நமக்கு அப்படி தெரியல. பாத்ரூம்ல உட்காந்து ரொம்ப நேரம் செல்லு யூஸ் பண்ணக்கூடாது, அது மட்டும் எனக்கு தெரியும். அதனால கெடுதல் வரும். தேங்க்யூ.